மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு இன்னைக்கு மாநிலத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் இருந்த பல்வேறு பகுதியில் இருந்து வந்து கலந்து கொண்ட அனைத்து சங்க நிர்வாகர்களுடைய ஏகோபத்திய முடிவு இன்று எடுக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக டீசல் விலை உயர்வு தான் இதில் முக்கியமாக ஒரு காரணம். டீசல் விலை உயர்வுனால லாரி தொழில் கடுமையாக பாதிச்சிருக்கு. சுமார் 8 ரூபாய்க்கு மேலே இப்போ உயர்ந்திருக்கு. இதுக்கு முதல்ல நாங்கள் எங்களுடைய கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் மத்திய அரசு உடனே திரும்ப பெறணும்னு கேட்டுக்கிறோம். இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரேடியாக உயர்த்திட்டா கூட எங்களுக்கு தெரியும். ஒரு 10 ரூபா 12 ரூபா உயர்த்திட்டா கூட எங்களுடைய வாடகை உயர்த்துவதற்கோ மற்ற எல்லா இதுக்குமே ஒரு நிர்ணயிக்க முடியும். ஆனால் 20 பைசா 10 பைசா 1 ரூபா 2 ரூபா உயர்த்துறதுனால எங்களை மேலும் எங்களுடைய லாரி உரிமையாளர்களுடைய நிலைமை பரிதாபகரமான ஒரு நிலைமையில் இருக்குது. அதனால் இந்த லாரியினுடைய டீசல் விலை உயர்வால் எங்களால் வாழ்வாதாரத்தை கொஞ்சமாவது காப்பாற்றி கொள்வதற்காக லாரி வாடகை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற லாரி வாடகையிலிருந்து 25% வருகிற 15/6/2026 அன்று முதல் இந்த வாடகை உயர்வை நாங்கள் அறிவிக்கிறோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இதை தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள அத்தனை சங்கங்களும் அந்தந்த சங்க உறுப்பினர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்தந்த லோடு ஏற்றக்கூடிய நம்முடைய முகவர்கள், நம்முடைய லாரி தொழிலினுடைய ஒரு பகுதியாக விளங்குகின்ற முகவர்கள் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த வாடகை உயர்வை நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால தான் நம்ம உயர்த்துகிறோம். இந்த வாடகையை எங்களுக்கு நீங்கள் பெற்றுத்தர வேணுமா கேட்டுக்கிறோம். இதனால் ஒரு பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களுக்கு நாங்கள் உங்கள் வீட்டில் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். வேறு வழி இல்லை. எங்களால் இந்த வாடகை உயர்வு கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சுருக்கணும். இந்தா வரும், இந்தா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோமே ஒழிய இதான் மத்திய அரசு குறைச்சிடும்னு நினச்சோம். ஆனால் தவிர்க்கவே முடியலை. இதுக்கு மேலே எங்களால் நடத்த முடியலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வாடகை உயர்வை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆகவே பொதுமக்கள் இந்த எங்களுடைய சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த 25% வாடகை உயர்வை எங்களுக்கு வழங்கி எங்கள் லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணுமா அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்தது, இன்னைக்கு இருக்கிற லாரி உரிமையாளர்களுடைய தலையாய பிரச்சனை பார்த்திங்கன்னா ஓவர்லோட். இந்த ஓவர்லோடை பொறுத்த வரைக்கும் நாங்களே வேண்டானாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஏற்றப்படுகிறோம். அதை இன்று புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அமைச்சர் அவர்கள் நாலேஜுக்கும் கொண்டுட்டு போயிருக்கிறோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்ட்டும் கொடுத்துருக்குறோம். இதை இந்த ஓவர்லோடை தமிழகம் முழுவதும் தடை பண்ணணும். எப்படி இந்த கனிம வளத்துக்கெல்லாம் போகிறத தடை பண்ணி இப்போ வேகமாக குவாரியெல்லாம் மூடப்பட்டோ அல்லது பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி லாரி உரிமையாளர்களுடைய வண்டிகளை லோடில் அங்கங்கே இன்னும் ஸ்பெஷலான ஃபோர்ஸை போட்டு இந்த ஓவர்லோடை தடுக்கணும். அதுக்குண்டான முழு முயற்சிகளை தமிழக அரசு எடுக்கணுங்கிறது தான் நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விஎல்டிடின்னு ஒன்று வந்திருக்கு. அது எங்களுக்கு லாரி உரிமையாளர்களுக்கே தேவையில்லாத ஒன்று. அது விஎல்டிடி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாலுமே அதாவது என்பி பர்மிட் வண்டிகளுக்கு வேணுங்கிறாங்க. அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே அதை அரசே அதை விஎல்டிடியினுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய விலையை நிர்ணயித்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க மொத்தமே 37 பேர்த்துக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் 37 தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த 37 தயாரிப்பாளர்கள் யாருன்னா அந்த 4 பேர்த்துக்குள்ள அடங்கிடுது. அவங்களே ஒரு லெட்டர் பேடை கொடுத்து பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. அந்த 4 பேருமே என்ன விலை சேர்ந்து விற்கிறாங்களோ, அதாவது அண்டை மாநிலத்தில் 3500 ரூபாய்க்கு விற்கிறது 4500 ரூபாய்க்கு விற்கிற கேரளாவில் 3500, கர்நாடகாவில் 5000 சொல்கிற, ஆந்திராவில் 4500, இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறத தமிழகத்தில் மட்டும், அதாவது இந்த விஎல்டிடி தயாரிப்பு மேனுஃபேக்சரர் டிஸ்ட்ரிபியூட்டருங்கெல்லாம் ஒன்றா கூட்டு சேர்ந்து கிட்டத்தட்ட 13,000 15,000 14,000 விற்றுட்டு இருக்கிறத இப்போது அதை அந்த சிண்டிகேட்டாக போட்டிருக்கிறத ஒரு சிலர் விரும்புகிறாங்க. வெளியே இன்னும் உங்களுக்கு குறைச்சி தரேன்னு சொல்கிறாங்க. அதனால் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறாரு. அதை முழுசாக தலையிட்டு அந்த விஎல்டிடியை எங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கு என்ற ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி வட மாநிலங்களுக்கு போய் இருக்கிற லாரிகளெல்லாம் இந்த என்பி டேக்ஸ் கட்ட முடியாமல் இருந்ததை மாநில அரசு நாங்கள் அன்றைக்கி கேட்டோம். அது இங்கே ஐகேட் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருக்கிறத எடுத்து விட்டதுனால இங்கேயே நாங்கள் அதை வண்டி போகாமல் முதல்ல வச்சு அப்லோடு பண்ணிவிட்டு அந்த வண்டிகள் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இன்னொன்று மோர்த்தில் இருந்து இன்னும் அந்த தேசிய அனுமதி சீட்டை பெறுறதுக்கு அதை பிளாக் பண்ணி வச்சது இன்னும் எடுத்து விடல. கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. மினிஸ்டர் பேசிட்டாங்க, ஹோம் செக்ரட்டரி நம்மளிருந்து பேசிட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த மோர்த்தை தான் ரெடி ஆகிடுச்சு, இதாக வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் வரல. அதனால் தயவு செஞ்சு
மத்திய அரசு உடனே அந்த பிளாக் பண்ணி வச்சிருக்கிற தேசிய அனுமதி பெற சீட்டை டேக்ஸ் கட்டுறதை அதை எடுத்து விட்டால் தான் நாங்கள் டேக்ஸ் கட்ட முடியும். அதனால் அந்த தொழிலும் அதுவும் ரொம்ப நேரம் பாதிச்சிட்டு இருக்கு. வட மாநிலத்தில் இருக்கிற வண்டிகள் நிறையா நின்றுட்டு இருக்கு. அதனால் அதை எவ்வளவு சீக்கிரம் அதை எடுத்து விட்டாங்கன்னா தான் நாங்கள் வச்சுக்கிற வந்தாச்சு. அதை எஃப்சிக்கு போகும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு போயிருந்தால் சௌரியமாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்துலையும் எங்களுக்கு முழு உதவி செய்யணுங்கிறது தான் மாநில அரசை கேட்டுக்கிறோம். முக்கியமாக இந்த புதிய அரசு அமைஞ்சதுக்கு மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இந்த எங்களுடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த புதிய அரசு எங்களுக்கு லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயம் பாதுகாக்குங்கிறத நம்பிக்கையோடு இருக்கும். இதில் 30-40,000 வண்டி இருந்தது. இப்போ அந்த போக்குவரத்து ஆணையர் நாங்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 வண்டிகள் டேக்ஸ் கேட்டோம், வந்துட்டு இருக்காங்க. இன்னும் மத்திய அரசு எடுத்துடணும். அந்த இன்னும் ஈஸி அது பிளாக் பண்ணி வச்சிருக்கிறத அந்த பிளாக் பண்ணதை எடுத்துட்டாவே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் கட்டிடலாம். மிஷின் கூட அப்புறம் எஃப்சிக்கு போகும்போது வாங்கிக்குவோம். அதனால் அதை முதல்ல அவங்க எடுத்துட்டு சொல்லியே 5 நாள் ஆச்சு, இன்னும் பண்ணலை. அதனால் எஃப்சிக்கு நாங்கள் எஃப்சிக்கு போகும்போது வச்சிடறோம். 10-30,000 வண்டிகளில் 10-20,000 வண்டிக்கு டேக்ஸ் கட்டியாச்சு. இது போக்குவரத்து ஆணையருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். மத்திய அரசு செய்கிறது தான் அந்த எடுத்து விட்டது. அதாவது மோர்த்தில் ஒரு பர்டிகுலர் வண்டி இருக்குன்னா அந்த பர்டிகுலர் வண்டியை பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அது டேக்ஸ் உள்ளே போக முடியாது, கட்ட முடியாது. அவங்க எடுத்து விடலாம். அதாவது முதல்ல எப்படி நமக்கு ஒரு 4-3 மாதம் அவகாசம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எடுத்து விடலாம். அதனால் மத்திய அரசு அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். மாநில அரசு பொறுத்த வரைக்கும் இந்த விஎல்டிடி இதே கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 5 நாள் தான் டைம் சொன்னாங்க. வண்டி போகாமல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் வச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிற அப்லோட் பண்ணி மட்டும் கொடுத்துட்டா ஆர்டிஓ அப்லோடு கொடுத்துட்றத இன்னும் 1 மாதத்துக்கு, ஏன்னா வண்டியெல்லாம் இப்போ ஒரு 10 நாள் தான் ஆச்சு, இன்னும் ஒரு மாதத்துக்கு அதை நீட்டிப்பு கொடுத்தாங்கன்னா அதுவும் வண்டி வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் எஃப்சி அப்போ நாங்கள் வச்சுக்கிட்டு போகிறோம். ஆனால் எங்களுக்கு குறைந்த விலையில் மாநில அரசு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்.